ॐ ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्गरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। तं हयेतं अतिधन्वा शौनकः उदरशाण्डिल्याय उक्त्वा उवाच यावत्ते येनं प्रजायामुद्गीतं वेदिष्यन्ते परोवरीयः हयेभ्यः तावत् अस्मिन् लोके जीवनं भविष्यति। சௌனகர் என்கின்ற அதிதன்வா அதிதன்வா அப்படின்னு ஒரு சௌனகர்னா சுனகரனுடைய புத்திரன் அதிதன்வான்னு ஒரு குரு இருந்தார். அவரும் இதே விஷயத்தை தான் உதர சாண்டில்யர் என்கின்ற சிஷ்யருக்கும் சொல்றார். இந்த உத்கீதோபாசனை நீ மட்டும் உபாசிக்கிறது இல்ல, உன்னுடைய பிரஜா சந்ததிகள் குழந்தைகள் பேரன் பேரன் இவா எல்லாருக்குமே இந்த உபாசனை பேரம்பேத்தி எல்லாரும் பிரஜாயாம் அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை. பிரஜைகளுக்கு பிரஜா சந்ததிற்கு சொல்லி வச்சேன்னா அவர்கள் இந்த உபாசிச்சுண்டு இருக்கும் பொழுது அவர்களும் உத்தரோத்தர விசேஷத்தை அடைவார்கள் அப்படின்னு பலத்தை இங்க சொல்றதுன்னு பார்த்தோம் நேத்திக்கு. அது பாஷ்யம் பார்ப்போம். கிஞ்ச தமேதம் உத்கீதம் வித்வான் அதிதன்வா நாமதः शुनकस्यापत्यं शौनकः उदरशाण्डिल्याय शिष्याय एतम् उद्गीतदर्शनम् उक्त्वा उवाच. இந்த அதிதன்வா என்கின்றதாகிய சௌனகர் உதரசாண்டில்யன் என்கின்ற சிஷ்யனுக்கு இந்த உத்கீத தரிசனத்தை இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருந்த இந்த உத்கீதத்தினுடைய இந்த ஞானம் உபாசன ஞானத்தை சொல்லிட்டு அவரும் சொன்னார். யாவத்தே தவ பிரஜாயாம் பிரஜா சந்ததௌ இத்தியர்த்தா. அதனால உன்னுடைய பிரஜா சந்ததிகளுக்கு ஏனம் உத்கீதம் त्वत् சந்ததிஜா வேதிஷ்யந்தே ஞாஸ்யந்தி. இந்த உத்கீத உபாசனையை உன்னுடைய சந்ததிகள் தெரிந்து கொள்வதனால் தாவந்தம் காலம் அத்தனை காலத்திற்கு பரோவரியஹா ஏபியஹ பிரசித்தேபியஹ லௌகிக ஜீவனேபியஹ உத்தரோஸ்தர விசிஷ்டதரம் ஜீவனம் தேபியஹ பவிஷ்யதி. இந்த பரோவரியஸாகிய இந்த ஞானம் பரோவரிய தன்மை உயர்வான தன்மை இந்த உலகத்தில் ஜீவனத்தில் உத்தரோத்தர அபிவிருத்தியும் ஏற்படுத்தும்னு
சொல்றார். இதிலிருந்து என்ன தெரியறதுன்னா, இது சந்நியாசிகளுக்கு மட்டும் இல்ல, சாதாரண கிரகஸ்தர்கள் எல்லாருக்கும் செய்யக்கூடிய உபாசனை தான். சுத்த ஓங்காரம் மட்டும்தான் சன்னியாசிக்கு பிரிச்சு கொடுத்துருக்கு. மத்த இந்த மாதிரி உருவகப்படுத்துகின்ற உபாசனைகள் எல்லாருக்கும் பொதுவாகவே தரப்பட்டிருக்கின்றது தான் இதிலிருந்து தெரியறது. கடைசி ஸ்லோகம் இதோட அந்த உத்கீதத்தினுடைய பிரசம்சையோட இது முடியறது. ததா அமுஷ்மின் லோகே ததா அமுஷ்மின் லோகே லோக இதி स यः एतमेवं विद्वानुपास्ते परो वरीयः एव वरीय एव हा अस्य अस्मिन् लोके जीवनं भवति परो वरीयः एव भवति तथा अमुष्मिन् लोके लोक इति लोके लोक इति तथा अमुष्मिन् लोके இந்த பரலோகத்தில் ஏதமேவன் புத்வான் உபாஸ்தே இந்த லோகத்தில் அர்த்தம் உபாசிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வித்வான் உபாசனையை அறிந்தவன் உபாசிக்கும் பொழுது பரோவரியः ஏவ அஸ்ய அஸ்மின் லோகே ஜீவனம் பவதி ததா அமுஷ்மின் லோகே அப்பி இந்த லோகம் மட்டுமில்லாமல் மற்ற லோகங்களிலும் அப்படின்னு அர்த்தம் அந்த லோகத்திலும் அவனுக்கு உன்னதமான வாழ்வு அமைகிறது. இஹ பர சௌக்கியம்னு சொல்றோம் இல்லையோ, பொருளில்லார்க்கு அருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லையாங்கு அப்படின்னார் வள்ளுவர். அதனால தர்மத்தினாலதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எப்படி தர்மத்தினாலதான் சொர்க்கத்துக்கு போக முடியுமோ அப்படி வித்தத்தினாலதான் இந்த பூலோகத்துல வாழ முடியும் அப்படின்றதுதான் வள்ளுவர். அருளில்லார்க்கு பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லையாங்கோ இல்ல அருளார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லையாங்கோ அப்படி கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் தாத்பரியம் அதானே, என்ன தர்மத்தின் புண்ணியத்தினாலதான் பரலோகம் கிடைக்குங்கிற மாதிரி தனத்தினாலதான் இந்த இந்த உலகத்துல சுகம் கிடைக்கும்ன்றாரு. அந்த மாதிரி இங்க ததா அமுஷ்மின் லோகே இஹபரம் ரெண்டு சௌக்கியமும் இதனால கிடைக்கிறது. ததா பாஷ்யம் ததா அதிருஷ்டே அப்படி பரலோகே அமுஷ்மின் பரோவரியாம் லோகः भविष्यति इति उक्तवान् शाण्डिल्याय धन्वा शौनकः स्यादेतत् फलं पूर्वेषां महाभाग्यानां न இதம் யுகீனானாம் இது ஆசங்கா நிவர்த்தியே. இது ஏன் சொல்றாருன்னா, பரலோகம்னு ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத விஷயம். அதிருஷ்டே அப்படி பரலோகே சொர்க்கம் இருக்கு அண்ணா இருக்கான்னு யாருக்கு தெரியும்? வேதம் சொல்றது. இன்ஃபேக்ட் யமதர்மராஜாட்ட நச்சிகேதஸ் கேட்கறான் இத கேள்வி. அஸ்தி இதி ஏகே நாயமஸ்தி இதி சைகே அப்படின்லாம் இருக்குன்னு சில பேர் சொல்றா, இல்லேன்னு சில பேர் சொல்றான். இந்த மிருத்யுக்கு அப்புறம் உயிர் போனதுக்கு அப்புறம் ஆத்மான்னு ஒண்ணு இங்கேருந்து அங்க போறது இங்க போறது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இல்லேன்னு ஒருத்தன் சொல்றான். இதுல எதை நம்புறது இருக்கா இல்லையான்னு கேட்கறான் அவன். அந்த மாதிரி உபனிஷத்துல வருது. ஏன்னா சொர்க்காதி லோகங்கள் சாஸ்திரம் சொல்றது சொர்க்க காமோ எஜேத, சொர்க்கம் விரும்புறவன் இந்த யாகத்தை பண்ணு. அப்போ அந்த சொர்க்கம்ங்கிறது வெறும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபிகரேட்டிவ் தானா இல்ல பிசிக்கலாவே இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்ரத்த தானே இருக்கு. யாருக்கு தெரியும் இருக்கா இல்லையான்ட்டு. புனர்ஜென்மம் சொல்றோம். புனர்ஜென்மம் இருக்கா இல்லையா சாஸ்திரம் தான் கதி. அதை பேஸ் பண்ணி தான் எல்லா விவகாரம். அது ஏதோ ஒரு விதத்துல எல்லா ரிலீஜியன்ஸும் கனெக்டடா தான் இருந்திருக்கணும்.
அந்த காலத்துல. நம்ப பொதுவா என்ன சொல்றோம்னா, சனாதன தர்மம் தான் உலகம் முழுக்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் காலத்துக்குள்ள மத்தவர்கள்லாம் அதிலேருந்து வேறுபட்டு அங்கங்க உற்பத்தி ஆயி தான் மத்த மதங்கள் வந்திருக்கு. அப்படின்னு காஞ்சி ஆச்சாரியார் கூட பரமாச்சாரியாரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா மத்த எல்லாமே காலத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சது தானே. அவளே அத சொல்றா. இந்த டயத்துல இவர் ஆரம்பிச்சார், அவர் ஆரம்பிச்சார். இன்னும் அது பௌத்தமா இருக்கட்டும், சாங்கியமா இருக்கட்டும், நியாயமா இருக்கட்டும், வைசேஷிகமா இருக்கட்டும், சார்வாகமா இருக்கட்டும், இஷ்டாத்வைத்தமா இருக்கட்டும், துவைத்தமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அதனால இவாளும் சங்கரர் தான் ஆரம்பிச்சார் அத்வைதத்தன்ற மாதிரி நெனச்சுக்கிறா. எப்படி வைஷ்ணவன்லாம் அவன் விஷ்ணு பரமாத்மா இருக்கிறதுனால ஸ்மார்த்தால சைவன்றான். நெறைய பேர் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். கேட்கிறேன். சைவர்கள் ஸ்மார்த்தன் சைவர்ன்னு யார் சொன்னா? ஸ்மார்த்தர்கள் வந்து சிவ, விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகள் எல்லா சுவாமிகளும் பேதம் இல்லாம உபாசிக்கிறவா தான் ஸ்மார்த்தா. ஏன்னா அது உபாசனைங்கிறதோட தான் இருக்கு நம்மளோட வழிபாடுங்கிறது. உபாசனைங்கிறது இந்த ரூபத்தினால நான் ரூபத்த வச்சுண்டு நான் உபாசிக்கிறேன் பரபிரம்மத்த. அப்படிங்கிற பொழுது அது சிவன், விஷ்ணு பேதம்லாம் அங்க கிடையாது. அது மாதிரி நம்மளும் ஏதோ ஒரு காலத்துல ஆரம்பிச்சது இது. அப்படி இல்லையே. சம்பிரதாய வித்தா தான் ஆச்சாரியாலே வரார். அதுக்கு முன்னாடி நமக்கு இப்ப தெரிய வர்றபடி கௌடபாதர், திரவிடாச்சாரியர், என்ன சங்கரானந்தி, இது மாரி பிரம்மானந்தி, அது மாரி சில பேர் நம்ப கேள்விப்படுறோம். விருத்திகாரர், இந்த மாரி கிரந்தம் எழுதினவாளே. அது தவிர ஆச்சாரியால் பல ஆச்சாரியர்கள் பகவத்பாதாவுக்கு முன்னாடி இருந்திருக்கான்றதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த தர்மமானது தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து மத்த தர்மங்கள், மத்த மதங்கள்லாம் வர ஆரம்பிச்சுன்னு சொல்றது உண்டு. பட் எப்படி இருந்தாலுமே, இந்த சொர்க்கத்துக்கு போறதுங்கிறது வந்து எல்லாத்துலயும் இருக்கு. யார கேட்டாலும் மிருத்யுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறது, ஏதோ ஒரு ஹெவனுக்கு போறது அப்படிங்கிறது எல்லா ரிலிஜியனும் அத பேஸ் பண்ணி தான் இருக்கு. எப்படி அந்த ஒரு காமன் விஷயம் வந்திருக்க முடியும்? ஒரு பிரத்யக்ஷமா நேரடியா கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயம் உலகம் முழுக்க காமனா இருக்கலாம். அது ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஆனா இது வந்து வெறும் பிலீஃப். ஏன்னா யாரும் போயிட்டு வந்து நான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல போறதில்ல. அப்படி இருந்தும் அதே மாதிரி ஒரு கோல் எப்படி எல்லா ரிலிஜியன்ஸுக்கும் இருக்கு. அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். எக்ஸெப்ட் இந்தியால இருந்த 1 ஆர் 2 ரிலிஜியன்ஸ் இது தர்சனங்கள தவிர மத்த எல்லாருக்கும் சொர்க்கம் தான் வந்து கதி. அது எப்படியோ வந்து அந்த நம்பிக்கைய ஆதாரமா வச்சு தான் ரிலிஜியன்ஸே இருக்கு. எல்லா ரிலிஜியனும் அந்த நம்பிக்கை பேசிஸே அதான். இறந்து போன அப்புறம் ஒரு இடத்துல கடவுள் இருக்கிற இடத்துக்கு போறோம். அப்படிங்கிற ஏதோ ஒரு பேசிஸ வச்சு தான் எல்லா ரிலிஜியன்ஸுமே இயங்குறது. அது ஒரு சர்ப்ரைஸ் தான். அப்ப ஏதோ விதத்துல ரிலிஜியன்ஸ் ஆரம்ப காலங்கள்ல ஒரு ஆதாரம் சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கிற ரிலிஜியன் ஆதாரமா வச்சு தான் மத்ததெல்லாம் வந்திருக்கணும். அப்படின்னு தோன்றது இல்லையா? இல்லைன்னா எப்படி ஒரே விதமான நம்பிக்கை எல்லார்ட்டயும் இருக்கு. இங்க ஏன் அத நான் சொல்ல வந்தேன். இங்க அந்த கேள்விய இவர் கேட்கிறார். "அதிருஷ்டே அபி பரலோகே." பரலோகம்ங்கிறது கண்ணுக்கு தெரியலையே. என்ன தெரியாத ஒண்ணு தானே அது. அப்படி இருந்தும் அமுஷ்மின் பரோவரியான் லோகஹ பவிஷ்யதி இதி உக்தவான். சாண்டில்யன் வந்து சொல்றாரு இத. சாண்டில்யனுக்கு வந்து சௌனகர் சொல்றாரு. உதர சாண்டில்யன் சொன்னார்ல. அவர்ட்ட என்ன சொன்னார்? அமுஷ்மின் லோகம் கிடைக்கிறது. உத்தரோத்தர ஜீவனம் மட்டும் இல்லாம, இந்த மாதிரி பரோவரிய லோகம் கிடைக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் பரோவரியான் லோகஹாங்கிறது சொர்க்காதி லோகம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல எடுத்துன்ட்டு, இந்த ஏன்னா இந்த கன்டினியூட்டி அப்படி இருக்கிறதுனால, என்ன அமுஷ்மின் லோகேன்னு வார்த்தை வர்றதுனால, அங்க பரோவரிய லோகம்ங்கிறது வந்து சொர்க்க லோகம் அப்படின்னு தான் அங்க சொல்லப்படுறது. அப்படிங்கிறதுனால, இத வந்து
அதிதன்வா சௌனகர் சாண்டில்யனுக்கு சொன்னாரே பரலோகம்னு. அந்த மாதிரி ஒரு லோகம் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வரும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த மந்திரம்னு சொல்றார் பாஷ்யக்காரர். சியாது ஏதத் பலம் பூர்வேஷாம் மகாபாக்யானாம். ஒருவேளை நமக்கு முன்னாடி காலத்துல இருந்த மகான்கள் பாக்கியவான்களுக்கு வேணா இத மாதிரி பலன் கிடைச்சிருக்கலாம், சொர்க்காதி பலன். நம்ம இந்த யுகத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் அப்படி ஒரு பலன் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். எது பாஷ்யக்காரர் சொல்றார், நம்ம அந்த காலத்துல இதெல்லாம் ஒரு சாமான்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பட் அவரே சொல்றார், சியாது ஏதத் பலம் பூர்வேஷாம் மகாபாக்யானாம் ந இதம் யுகீனானாம். முன் யுகங்கள்ல வேணா இதெல்லாம் இருந்திருக்கலாம், இப்ப இருக்கிற யுகத்துல இதெல்லாம் நடக்குமான்னு வேத காலத்திலேயே அந்த சந்தேகம் வந்திருக்கலாம்னு வேதம் சொல்லுதுன்னு பாஷ்யக்காரர் சொல்றார். பாஷ்யக்காரர் காலத்துல இல்ல, வேதம் இப்ப சொல்றது அப்பயே அந்த யுகத்திலேயே இருக்குமோன்னு. நான் வேதம் கிருதயுகம் துவாபர யுக திரேதா யுகத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கு அப்படிங்கிற பொழுது இது எந்த யுகத்துல இருக்கவா வேணா இந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படிங்கிறத கருத்துல கொண்டு வேதம் சொல்லித்துன்னு தான் எடுத்துக்கணும். வேத யுகத்திற்கு முன்னாடி யுகம்னு ஒண்ணு நம்ம சொன்னா அப்ப வேதம் சிருஷ்டியிலேருந்து வந்ததுன்னு எப்படி சொல்றது? அப்ப இப்ப இருக்கிற யுகங்கள்ல இந்த சந்தேகம் வரலாம் இல்லையா? அதுக்காக வேதம் அப்பயே இத காண்பிச்சு கொடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏதத் பலம் பூர்வேஷாம் மகாபாக்யானாம் ந இதம் யுகீனானாம் இது ஆசங்கா நிவர்த்தியே ஆக. இந்த மாதிரி சந்தேகம் பல யுகங்கள்ல வரலாங்கிற சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் இத ஸ்ருதி சொல்லுதுன்னு பாஷ்யக்காரர் சொல்றார் இந்த இடத்துல. புரியுறதா? நேரடியா இந்த சந்தேகம் தான் காரணம்னு ஸ்ருதி சொல்லல. ஸ்ருதி இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இத சொல்லுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம்னு பாஷ்யக்காரனோட view. இந்த யுகம் முன்னாடி யுகம்ன்ற வார்த்தைலாம் வேதத்துல இல்ல. ஆக்சுவலி பாஷ்யக்காரர் இதை கொண்டு வரார். ந இதம் யுகீனானாம் இத்தி ஆசங்கா நிவர்த்தையே ஆக. அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையோ? வேத காலத்துல வரலைன்னாலும் பின்னாடி காலத்துல வரலாம். அப்படிங்கிறதுனால யார் யாரெல்லாம் பண்றாளோ அவ அடைவா அப்படின்னு இங்க சொல்றது. ச யஹா கஷ்டித் சகாயஹா ஏதமேவம் வித்வான் உபாஸ்தேன்னு அங்க பார்த்தா நமக்கு வாக்கியம் இருக்கு இல்லையா? ததா அமுஷ்மின் லோகே லோக இதி சஹா யஹா ஏதமேவம் வித்வான் உபாஸ்தே. எந்த ஒரு வித்வான் இப்படி எப்ப உபாசிச்சாலும் அவன் அடைகிறான் சொல்லும் பொழுது இதுல யுக விசேஷம்லாம் கிடையாது, எப்ப பண்ணாலும் இதுக்கு இந்த பலன் உண்டுன்னு சொல்றதாக ஆகிறது. அதுதான் இங்க சொல்ல வர்றார். சகாயஹா கஷ்டித் ஏதமேவம் வித்வான் உத்கீதம் ஏதர்ஹி உபாஸ்தே. எந்த ஒரு வித்வானும் எப்பொழுதும் இந்த உத்கீதத்தை உபாசிக்கும் பொழுது தஸ்யாபி ஏவமேவ பரோவரியஹ ஏவஹ அஸ்ய அஸ்மின் லோகே ஜீவனம் பவதி ததா அமுஷ்மின் லோகே லோக இதி. யார் உபாசிச்சாலும் அவருக்கு உயர்வான ஒரு வாழ்க்கை இந்த லோகத்திலும் இதற்கு பின்னாடி வரக்கூடிய லோகங்களிலும் கிடைக்கும் அப்படின்னு. அதனால வேதம் அது மட்டும்தான் சொல்றது. ததாமுஷ்மின் லோகே லோக இதி சகாயஹா ஏதமேவம் வித்வான் உபாஸ்தே பரோவரியஹா ஏவஹ அஸ்ய அஸ்மின் லோகே ஜீவனம் பவதி ததா அமுஷ்மின் லோகே. இந்த லோகத்துல எப்படி உயர்வான வாழ்க்கை கிடைக்குமோ அது மாதிரி சொர்க்கத்திலயும் கொஞ்சம் ஸ்பெஷல் கிடைக்கும். இல்லைன்னா ஸ்பெஷலைஸ்டு சொர்க்கம், பல சொர்க்கம் இருக்கும் இல்லையோ? புவஹா ஸ்வஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம். அதுக்கு மேல விஷ்ணு லோகம் சிவலோகம் இதெல்லாம் இருக்கு. பல லோகங்கள் சொல்லப்படுறது. 7 லோகங்கள் மேல பூர்புவஸ்வஹா
இருக்கு இல்லையா? அந்த லோகம். சுவாமிஜி சவனப்பும்பாரு என் குரு. வி ஆல்சோ ஹேவ் அ சவனப். 7 லோகங்கள். அதுதான் சவனப்புன்னு வேற வருது. இந்த மாதிரி அத்தனை லோகங்கள்ல இருக்கிறதுலயே உயர்வான லோகம் கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த லோகேன்னு எதுக்கு இத்தனை இருக்குன்னா, இந்த உத்கீதோபாசனை பூர்த்தி ஆறத காண்பிக்கிறதுக்காக 2, 3 தடவை சொல்லுதுன்னு டீகாக்காரர் இதுக்கு சொல்றார். தசம கண்டஹா. உத்கீதம் முடிஞ்சுடுத்து. அடுத்த கண்டம் பிரஸ்தாவ பிரதிகார விஷய உபாசனைன்னு இந்த ஆரம்பிக்கிறது 2 பக்தி இருக்கு. பக்தின்றது இந்த போர்ஷன்ஸ் சாமவேதத்துல. பிரஸ்தாவ பக்தி, பிரதிகார பக்தின்னு. இதுல செய்யற உபாசனை இதுல சொல்லப்படுறது. உத்கீதமாக இல்லாமல் இந்த 2 போர்ஷன் அப்படிங்கிறது இங்க ஆரம்பிக்கிறது. மடச்சிஹீதேஷு சீஹதேஷு குருஷ்வாச்சிக்யா சஹ ஜாயயா உஷஸ்திர்ஹ சாக்ராயணः இப்யக்ராமே பிரத்ராணக உவாச மடச்சீஹதேஷு. மடச்சீஹதேஷுனா இந்த ஹெயில் ஸ்டாம், மழை, இந்த மாதிரி காரணங்கள்னால துர்பிக்ஷத்தை அடைஞ்சேன்னு அர்த்தம். மடச்சி ஹதம். மடச்சத்தினால ஹதமா அழிக்கப்பட்ட குருஷு. குருங்கிற க்ஷேத்திரம். குருன்னு ஒரு ஊர். இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தா அது காஷ்மீர்ல எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் தெரியறது. ஏன்னா ஹெயில் ஸ்டாம் வருது அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த குல்மாஷம்னு ஒரு விதமான கிரெயின், ஒரு பயிர் ஒண்ணுத்த பத்தி இந்த இடத்துல சொல்லுது. அதுவும் காஷ்மீர்ல தான் விளையும்னு தெரிய வருது. ஸோ இது 2த்தையும் வச்சு பார்த்தா இது அநேகமா காஷ்மீர்ல இருக்கிற ஏதோ ஒரு பிரதேசத்துல இருக்கிறவாளை பத்தி தான் சொல்லப்படுறது. அந்த சாரதா பீட்டம்னு ஒண்ணு காஷ்மீர்ல இருந்தது. அது இப்போ முசாஃபராபாதோ அந்த ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கு. அந்த அந்த க்ஷேத்திரம் வித்யா ராஜதானியாக இருந்தது. சரஸ்வதி நதி அங்க அந்த அத- அந்த அந்த பக்கம் ஓடினதுனால அங்கதான் இந்த கேஞ்சட்டிக் பிளைன் தவிர அந்த பக்கமும் வேத வைதிக கலாச்சார ஆரம்பங்கள் அங்கதான் இருந்ததுன்னு நம்ம படிக்கிறோம். இந்த மடச்சி ஹதேஷு குருஷுன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கே, அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த குல்மாஷம் முதலான கிரெயின் கிடைக்கிற இடம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அதுவாக இருக்கணும்னு தோன்றது. ஏன்னா இங்கெல்லாம் ஹெயில்ஸ்டார்ம் வர்றது, ஐஸ் பெய்யறதுங்கிறது நம்ம இது ரொம்ப கிடையாது இல்லையா இந்த மேக்னெட்டிக் பிளைன்ல. மடச்சி ஹதேஷு குருஷு ஆச்சிக்யா, ஒரு ஆக்கியாயிகா, ஒரு கதை ஒண்ணு இங்க சொல்லப்படுறது. ஆச்சிக்யா இல்ல, இங்க ஆட்டிக்யான்னு பாஷிகாரர் எடுத்துக்கிறார். ஆட்டிக்யா சக ஜாயயா. இளம் வயது, இளம் வயதுன்னா கூட கிடையாது, பால்ய அவஸ்தையில இருக்கக்கூடிய மனைவி. அதோட ஒருத்தர் இருக்காரு, சின்ன பையன், இப்பதான் விவாகம் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும். ஏன்னா பொண்டாட்டி அவனுடைய மனைவி இன்னும் பருவம் அடையாத மனைவி அப்படின்னு. ஏன்னா பால்ய விவாகம் தானே நடந்துட்டு இருந்தது அந்த காலகட்டங்கள்ல. அப்போ அந்த வயசுல இருக்கக்கூடிய ஜாயையா, அந்த மாதிரி ஒரு மனைவியோட வாழக்கூடிய உஷஸ்தி அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார். சாக்ராயணகா, அவர் அந்த சக்கராயணர், சக்கரஸ்ய அயனகா, சக்கரன்றவருடைய புத்திரன்
உஷஸ்திஹி அப்படின்னு ஒரு சாமவேதி. இது எல்லாருமே ஏன்னா சாமவேத உபாசனைங்கிறதுனால நம்ம பார்த்துட்டு வர்ற அத்தனை பேருமே சாமவேதி. இதி இப்யக்ராமே ருத்ராணகः உவாச. இப்யஹ அ இபம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். இபமா முகன் தனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலான்னு திருப்புகழ்ல பாடுறாரோ இல்லையோ. வாரணம், இபம் இதெல்லாம் வந்து யானைய சொல்றது. இபம்ங்கிற வார்த்தை தமிழ்ல நெறைய பாடல்கள்ல வரும். பிள்ளையார சொல்லும் பொழுது. இபமாமுகன், இபமுகன். வேற ஒரு பாட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. யானைன்னு அர்த்தம். அது சொல்ல வந்தேன். ஈப்ய கிராமஹன்னா யானை வளர்க்கின்ற, யானை ஏறுகின்ற மக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு போறார். ஏன்னா பிரத்ராணகஹா சாப்பாடு இல்லாம போயிடுத்தாம். எங்க? அந்த மடச்சீஹதேஷு குருஷு. இவர்களுடைய ஊர்ல இந்த ஹெயில் ஸ்டார்ம், மழை, அதிவிருஷ்டிலாம் ஏற்பட்டு அன்னம் இல்லாம போயிடுத்து. சாப்பாடு இல்லாம போயிட்டதுனால இந்த சாமவேதியானவர் ரொம்ப உயிர் போற அந்திய அவஸ்தை அடைஞ்சுட்டார். சாப்பாடே இல்லாம முடியாதபோது நடந்து இந்த ஈப்ய கிராமத்துக்கு போகிறார் அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிக்கிறது. உத்கீதோபாசன பிரசங்கேன பிரஸ்தாவ பிரதிஹார விஷயம் அபி உபாசனம் வக்தவ்யம் இதி இதம் ஆரப்யதே. ஆख्यायिका तु सुख அவபோதார்த்தா. உத்கீதோபாசன பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. உத்கீதம்னா சாமவேதத்துல இருக்கிற ஓம்காரம். அந்த கான்டெக்ஸ்ட்ல ஆனால் உத்கீத உபாசன பிரசங்கம் அந்த கான்டெக்ஸ்ட்ல பிரஸ்தாவ பிரதிகார விஷயம் அப்படி உபாசனம். பிரஸ்தாவ பிரதிகாரம்ன்றது 2 பக்தின்னு சொன்னேன். 2 போர்ஷன். என்ன அது பேரை வச்சு பார்க்கும் பொழுது பிரஸ்தாவம்ன்றது ஆரம்பத்துல இருக்கிறது, பிரதிகாரம்ங்கிறது முடியிற போர்ஷன்ல இருக்கக்கூடியது. இப்படி சாமவேதத்துல இருக்கிற 2 பகுதிகள் எப்படி உபாசிக்கணும். சாமவேத சாரமா இருக்கிற உத்கீதோபாசனம் ஆயிடுத்து. ஒட்டுமொத்தமா சாமங்கிற பெயர்ல உபாசனமும் ஆயிடுத்து. உத்கீதம் அப்படிங்கிற பதத்தை வச்சு உபாசனமும் ஆயிடுத்து. இப்போ சாமத்துல இருக்கிற 2 பகுதிகள வந்து எந்த தேவதோபாசனையாக உபாசிக்கணும் அப்படிங்கிறது இப்ப சொல்லப்படுறது. என்ன திருப்பி திருப்பி சாம வேதத்தை வச்சு ஒவ்வொன்னா சொல்லுதுன்னா, இது சாமவேதிக்கான உபனிஷத். அதனால சாம வேதத்த ஆதாரமா வச்சுதான் எல்லா உபாசனையும் சொல்லப்படுறது. நான் ஏற்கனவே சொன்னேன், உபாசனைகள் எல்லாமே சமஷ்டி வியூவ கொண்டு வருது. ஸோ வெவ்வேறு விதமாக இந்த சமஷ்டி சிருஷ்டி எப்படியெல்லாம் உபாசிக்கலாம் அப்படிங்கிறது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இங்க பிரஸ்தாவ பிரதிகார விஷயம் உபாசனம் வக்தவ்யம் இது இதம் ஆரம்பியது. சரி, அது நேர பிரஸ்தாவ பிரதிகாரம்னு சொல்லிடலாமே, எதுக்கு இந்த கதை அப்படின்னா, ஆக்கியாயிகா து சுகா அவபோதார்த்தா. சொல்ல வர்ற விஷயம் நன்னா புரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு கதை சொல்லப்படுறது. மடச்சீஹதேஷு மடச்யஹ அசனயஹ தாபிஹி ஹதேஷு நாசிதேஷு குருஷு குரு சஸ்யேஷு இத்யர்த்தஹ. மடச்சீஹதம் அப்படிங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் மடச்யஹ அசனயஹ தாபிஹி ஹதேஷு. என்ன மடச்சியம்னா மழை. மடச்யஹ என்ன
டீக்கா பார்க்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். கரெக்டான வார்த்தை. மடச்சியா மர்தன ஹேதவஹா. மடச்சியம்னா மர்தனம், மர்தனம்னா அழிவுக்கு காரணமான அப்படின்னு. மடச்சியமான அசனயஹா. அசனயஹனா பாஷாண விருஷ்டயஹா. பாஷாணம்னா கல்லு. ஹெயில் ஸ்டாம், ஸ்னோ. அப்போ மர்தன ஹேதவஹா பாஷாண விருஷ்டயஹா. இந்த மாதிரி மழை, பனி, ஐஸ் ரெயின்லாம் பெய்யறதுனால தஸ்ய சஸ்யநாசா, அதனால பயிர் எல்லாம் அழிஞ்சு போயிட்டதுனால சாப்பாடு இல்லாம துர்பிக்ஷை அடைஞ்சிட்டார் அப்படின்னு. பார்ப்போம் அடுத்த நாளைக்கு. திங்கக்கிழமை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.